ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்முடைய மேனாள் ஆயர் சிங்கராயன் அவர்களே, சேலம் மறை மாவட்டத்தில் ஆர்வத்தோடு உழைக்கின்ற மறை மாவட்ட மற்றும் துறவற சபைகளை சார்ந்த அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, சகோதரர்களே, சேலம் மறை மாவட்டத்தின் பேராலய பங்கின் ஏன் மறை மாவட்டம் முழுவதின் அனைத்து நம்பிக்கையாளர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, இன்றைக்கு கிறிஸ்மா திருப்பலி, எண்ணெய் மந்திரிக்கும் திருப்பலி, குருக்களின் அர்ப்பணத்தை புதுப்பிக்கும் திருப்பலி என்று நாம் கொண்டாடுகிறோம். உண்மையிலேயே ஆண்டவருடைய அருளால் நாம் எல்லாரும் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு திருப்பலியும் நன்றி திருப்பலி என்றால், இன்றைக்கு சிறப்பான விதத்தில் அருள் அடையாளங்களுக்காக, அருள் பணியாளர்களுக்காக நாம் எல்லாரும் இணைந்து நன்றி ஆண்டவரே என்று மனமாறச் சொல்லுவோம். பாருங்கள், இங்கே மிக அழகாக நறுமணமாக நம்மை வழங்கி நம்பிக்கை அளிக்க இந்த 3 விதமான எண்ணெய்கள் மட்டுமல்ல, அதை விட முக்கியமாக நம்முடைய அருள் பணியாளர்கள், ஆயர்கள் நறுமணமாக தங்களையே வழங்கி நம்பிக்கை அளிக்கிறார்கள். தொடர்ந்து நம்பிக்கை அளிக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் இறை வேண்டல் இன்றைக்கு செய்ய வேண்டும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்கள் இன்றைக்குரிய வாசகங்கள். 2ஆம் வாசகம் மட்டும் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து புதிதாக சேர்க்கப்பட்டது. மற்ற 2மே இந்த புனித வாரத்தின் திங்கட்கிழமைக்குரிய வாசகங்கள் தான். முதல் வாசகம் எசாயா 42ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை மிக பொருத்தமாக இயல்பாகவே நமக்கு இன்றைக்கு அமைந்து விட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார் தன்னுடைய ஊழியனை பற்றி, I will uphold you, நான் உனக்கு ஆதரவு அளிக்கிறேன். நம்முடைய அருள் பணியாளர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஆதரவு அளிக்கிறார், அவர்களை தூக்கி நிறுத்துகிறார் என்பது நமக்கு எவ்வளவோ ஆறுதலாக இருக்கிறது. நான் தேர்ந்து கொண்டவர்கள் இவர்கள்தான், என் உள்ளம் இவர்களில் பூரிப்படைகின்றது. பிரியமானவர்களே, நம்பிக்கையாளரான நீங்கள் எங்கள் எல்லாரிலும் இறைவன் பூரிப்படையும்படி வாழ வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அதற்காக உங்களுடைய பேருதவி இன்றைக்கு தேவைப்படுகிறது. பாருங்கள், என் ஆவி உங்கள் மீது தங்கும்படி செய்தேன் என்கிறார் ஆண்டவர். எங்கள் எல்லாரையும் பார்த்து நீங்கள் நீதி வழங்குபவர்கள் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து பாருங்கள், என்னுடைய ஊழியன் கூக்குரல் இட மாட்டார், குரலை உயர்த்த மாட்டார், நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். எவ்வளவு மென்மையா இருக்கணும் என்று எங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு இந்த இறைவாக்கு பகுதி வழியாக இறைவன் நினைவூட்டுவதாக நான் நினைக்கிறேன். நெறிந்த நாணலை கூட முறிக்கக்கூடாதாம், மங்கும் திரியை கூட அணைக்கக்கூடாதாம், அவற்றிடம் கூட கனிவு காட்ட வேண்டுமா? அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, என் அருள் சகோதரிகளே, சாதாரண நம்பிக்கையாளர்களோடு பழகும்போது இப்படித்தான் மென்மையோடு கனிவோடு தம்முடைய ஊழியர்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
மீண்டும் மீண்டும் நீதியை பற்றி இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி வழங்க வேண்டும், நீதியை நிலைநாட்ட நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். உங்களை நான் பாதுகாப்பேன், உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீங்கள் பார்வை அளிக்க வேண்டும், ஒளி அளிக்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைய முதல் வாசகம் நமக்கு நினைவூட்டுகின்றது. பிரியமானவர்களே, இதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் தேர்ந்து கொண்ட இரண்டாவது வாசகம் தெசலோனிக்கேற்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம். ஒரு பணித்தளத்திலிருந்து மாறி போகிற எந்த ஒரு அருள் சகோதரியும் அருள் சகோதரரும், மிக முக்கியமாக அருள் பணியாளரும் பவுலை போல இப்படி சொல்லும் விதத்திலே வாழ்ந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று நான் நினைப்பதுண்டு. பவுல் சொல்லுகிறார் அவர்களை பார்த்து, அன்பார்ந்த தெசலோனிக்கேரே, உங்களிடம் நான் வந்த நோக்கம் வீணாகவில்லை. சில இடத்துல சில பேர் நியமிக்கப்படுகிறார்கள். எதுக்கு வந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, எதுக்கு அனுப்புனாங்கன்னு அனுப்புனவங்களுக்கு தெரியல. எப்போது எங்கே அனுப்பினார்களோ, எதை செய்ய சொன்னார்களோ அது நிறைவேறாத போது முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக சொல்றார், உங்களிடம் நான் வந்ததன் நோக்கம் வீணாகவில்லை. இன்றைக்கு எல்லாருக்கும் நினைவு. பிரியமான குடும்பத்தினரே, பொதுநிலையினரான என்னுடைய சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த குடும்பத்துக்கு கொடுத்ததன் நோக்கம் நிறைவேறிவிட்டதா? கணவரை, மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோரை பாசமாக கவனித்து கொண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றீர்களா? பவுல் சொன்னார், நோக்கம் வீணாகவில்லை. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நோக்கமே வேற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது தப்பா சொன்ன, நோக்கமே வேற. நீங்கள் சென்ற நோக்கம் நிறைவேறிவிட்டதா? தொடர்ந்து பவுல் பிலிப்பியில கடந்த கால துன்பங்களை பற்றியெல்லாம் நினைத்து பார்க்கிறார். அவமானப்பட்டேன், அடிபட்டேன், சிறையில் இருந்தேன், வேதனை இருந்தாலும் இப்போது நம்பிக்கையோடு உங்களிடம் பணியாற்றினேன். கடவுளிடமிருந்து மன துணிவு பெற்றோம், நற்செய்தியை ஒப்படைத்தார். பிரியமானவர்களே, இங்கே இருக்கிற எல்லாரிடமும் நற்செய்தியை ஒப்படைத்திருக்கிறார். அருள் சகோதரிகளிடம் நற்செய்தியை ஒப்படைத்திருக்கிறார். இங்கே இருக்கிற அருள் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் நற்செய்தியை ஒப்படைத்திருக்கிறார், நம்பி இருக்கிறார். எனக்கு இந்த 2வது நற்கருணை மன்றாட்டில் இது நம்பிக்கையின் மறைபொருள் என்று சொன்ன பிறகு அந்த 4 வரிகள் ரொம்ப பிடிக்கும். ஆண்டவரே, உம் திருமுன்னிலையில் இருந்து ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். தகுதி இல்லை, எனக்கு ஊழியம் புரிய தகுதி இல்லை, நற்செய்தி அறிவிக்க எனக்கு தகுதி இல்லை. தகுதி இல்லாத எனக்கு தகுதி உள்ளவர் என்று நீர் ஏற்றுக்கொண்டாய். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுகின்ற அந்த பகுதி பாருங்கள். அதே போலத்தான் நம்பி, பிரியமான அருள் பணியாளர்களே, நம்பி நற்செய்தியை ஒப்படைத்திருக்கிறார். பிரியமான அருள் சகோதரிகளே, நம்பி துறவர வார்த்தை பாடுகளை ஏற்க செய்திருக்கிறார், நற்செய்தியை அறிவிப்பதற்காக. இன்றைக்கு மறந்துவிடக்கூடாது. பவுல் சொல்கிறார், நாங்கள் யாரையும் போலியா புகழறதில்லை, மனிதர்களுக்கு அல்ல, கடவுளுக்கே உகந்தவராயிருக்க பார்க்கிறோம். கடவுளுக்கே உகந்தவராயிருக்க பார்க்கிறோம். போதனை என்னும் போர்வையில் பொருள் பறிக்க பார்க்கவில்லை. எல்லாரும் ஆத்ம சோதனை செய்து பார்க்கணும். எத்தனையோ போதகர்கள் தொலைக்காட்சியில், வெளி அரங்குகளில், யூடியூபில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. என்கிட்ட கூட சில பேர் கேட்குறாங்க, பிஷப் இவ்வளோ வரீங்களா யூடியூப்பில், காசு கிடைக்குதா? இல்லை, மானிட்டைசேஷன் அதை ஆன் பண்ணால் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக காசு கிடைக்கும். எனக்கு ஒரு பைசா கூட காசு வேணான்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நிறுத்திட்டேன்
ஆண்டவருடைய வார்த்தை போய் சேர வேண்டும், அவ்வளவுதான். போதனை என்னும் போர்வையில் பொருள் பறிக்க பார்க்கவில்லை. என் குடும்பத்தாரை விட கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், அவர்களை விட எளிமையாயிருக்கிறேன், ஏழையாயிருக்கிறேன், ஏழைகளுக்காக இருக்கிறேன் என்ற அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் பவுலை போல சொல்ல வேண்டும் என்று ஏக்கம். அதற்காக நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், திருப்பி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் உங்களிடம் ஒரு தாய் தன் குழந்தைகளிடம் நடந்து கொள்வது போல கனிவுடன் நடந்து கொண்டேன். ஒரு தாய் இல்லை. சேலம் மறை மாவட்டத்தில் 160 குருக்கள் இருக்கிறார்கள் என்றால் 160 தாய்மார்கள், 160 தந்தையர்கள். சேலம் மறை மாவட்டத்தில் 650 அருள் சகோதரிகள் இருக்கிறார்கள் என்றால் அத்தனை தாய்மார்கள். ஒரு தாயை போல கனிவுடன் நடந்து கொண்டோம், கனிவுடன் நடந்து கொண்டோம். பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், தொடர்ந்து நான் உங்களுக்கு அன்புக்குரியவன் ஆகிவிட்டேன், உங்கள் மீது ஏக்கமாயிருக்கிறேன், நற்செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்தேன், அல்லும் பகலும் உங்களுக்காக உழைத்தேன். எல்லாத்தை விட அந்த முக்கியமான பகுதி, நான் போகின்ற இடங்களில் எல்லாம் முக்கியமாக அருள் பணியாளர்களுக்கு சொல்லுவேன். இன்றைக்கும் சொல்ல வேண்டும் என்று தான் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்தேன். ஒரு பங்கை விட்டு ஒரு அருள் பணியாளர் மாற்றலாகி போகும்போது துணிச்சலோடு மனசாட்சிக்கேற்ப பவுலை போல இப்படி சொல்ல வேண்டும். நம்பிக்கை கொண்ட உங்கள் முன்பாக தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் நான் ஒழுகினேன் என்பதற்கு நீங்கள் சாட்சி, அந்த கடவுளும் சாட்சி. மீண்டும் சொல்கிறேன், நம்பிக்கை கொண்ட உங்கள் முன்பாக நான் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினேன் என்பதற்கு நீங்கள் சாட்சி. நீங்க மட்டும் சாட்சி கிடையாது, மேல இருந்து ஒருத்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார், அவரும் சாட்சி என்று பவுல் சொல்லுகிறார். கடைசியா இதுவரைக்கும் அம்மா மாதிரி கனிவா இருந்தேன், என்னையே கொடுத்தேன்னு சொன்னார். பிறகு அப்பா மாதிரி எப்படி இருந்தேன்னு சொல்லி 3 வார்த்தையை சொல்லி இந்த பகுதியை முடிக்கிறார். நான் உங்களுக்கு அறிவுரையை கோரினேன், ஊக்குவித்தேன், வற்புறுத்தினேன் அப்படின்னு சொல்றேன். இதற்காகத்தான் அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், அருமையான பெற்றோர்கள், தலைமை பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேரும் அறிவுரை சொல்ல, ஊக்குவிக்க, சில நேரங்களில் ஏன் வற்புறுத்தவும் கூட. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி அருமையான பகுதி. சில நேரங்களில் அதை பற்றி சிந்திக்கும் போது நானே கண்ணீர் வடித்திருக்கிறேன். இயேசுசாமி மார்த்தா மரியா என்ற அன்பான சகோதரிகளுக்காக லாசரை உயிர்ப்பித்து கொடுத்தார். அந்த 2 பேருமே சொன்னது, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். 2 பேரும் அதே வார்த்தையை சொல்லி அழுறாங்க. அதுவும் மரியா அழும்போது ஜனங்கள்லாம் அழுறாங்க, ஆண்டவரும் அழுதார். கல்லை எடுத்து விட சொன்னார், தந்தையை பார்த்து வேண்டினார், லாசரை எழுந்து வா என்று சொன்னார், கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். மீண்டும் அங்கே மகிழ்ச்சி நிலவியது. இயேசு மீண்டும் எருசலேமுக்கு வந்தால், அவரை வரவேற்றால், ஏற்றுக்கொண்டால் தண்டனை என்கின்ற நிலைமை சொல்லியிருந்தார்கள் அன்றைய மக்கள் தலைவர்கள். இருந்தாலும் துணிச்சல் தான் இயேசுவை மீண்டும் வரவேற்க அந்த கடைசி நாட்களில். மத்தேயும் மார்க்கும் சொல்றாங்க, தொழுநோயாளர் சீமோன் வீடு அதுன்னு. அவங்க வீடோ அல்லது இவங்க வீடோ, அங்கே வேலை செஞ்சது யாருன்னா இவங்க மார்த்தா மரியா தான். அப்படித்தான் இன்றைய பகுதி. மார்த்தா, ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார், மார்த்தா மார்த்தா நீ பல காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தெரிந்திருப்பாங்க, இருந்தாலும் கூட திருப்பி இன்னைக்கு சமையல் தான். சமைக்காவிட்டா சாப்பாடு எங்க?
என் தம்பியை உயிர்ப்பித்து கொடுத்தாரே, நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவேன். வேறு வீடாக இருக்கலாம், நானும் விருந்தினர்னு சொல்லிட்டு வேலை செய்ய இருக்க மாட்டேன். ஒரு வேளை தொழுநோயாளர் சீமோன் வீடாக இருந்தாலும் பரவாயில்ல. சில பேர் இன்னொரு வீட்டுக்கு போனால் இங்கே என்ன நம்ம வேலை செய்கிறது, நம்ம வீட்டில் செய்கிறது போதும்னு சும்மா இருப்பாங்க. மார்த்தா தான் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம். லாசர் அவர் மரியாவுனுடைய வேலையை எடுத்துக்கிட்டார் போல இருக்கு. He was reclining at the table with the Lord. அவரோட உட்கார்ந்திருந்தார், அவர் பேசுறதை கேட்டுட்டு இருந்தார். மீண்டும் உயிர் பெற்ற லாசர், அருமையான காட்சி. இன்னும் மத்தேயு பிரகாரம் சீடர்கள்லாம் வேற வந்திருக்காங்க, அவங்களும் தனியாக உள்ள போய் அவ்வளோ பேருக்கு கட்டாயம் மார்த்தா சாப்பாடு செய்ய தான் வேணும். இந்த நேரத்தில் தான் இன்றைய நற்செய்தி பகுதி, இன்றைக்குரிய நற்செய்தி பகுதி நமக்கு சொல்லுகிறது, மரியா விலை உயர்ந்த வெரி ப்ரெஷியஸ் விலை உயர்ந்த நறுமண தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதங்களை அபிஷேகம் செய்வதாக வாசிக்கிறோம். நம்ம நகை சேர்த்து வைக்கிறோம், ஒரு பிளாட் வாங்கி போடுறோம், வேற கொஞ்சம் பேங்க்கில் சில பேர் பணம் சேர்த்து வைக்கிறாங்க, ஏதாவது அவசரத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லி. இதனுடைய விலை என்னன்னு பார்த்தா ஒரு வருஷ கூலியாம் பாருங்க, 300 தெனாரியம். 365 நாள்னா ஏறக்குறைய ஒரு வருஷ கூலியினுடைய மதிப்பு இந்த வாசனை திரவியத்தின், இந்த நறுமண தைலத்தினுடைய மதிப்பு. அன்பு பெருகுகிறது, ஒரு பக்கம் தலைவர்களிடம் வெறுப்பு பெருகுகிறது, இங்கே அன்பு பெருகுகிறது. அன்பு இயல்பாக வெளிப்படுத்தப்படுகிறது. என்ன ஒரு வீடு கட்டியிருக்கலாம், ஒரு வேளை என் கல்யாணத்துக்கு கூட உதவும், அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவருக்காக தாராளமாக நான் இதை இழப்பேன் என்று அந்த பெண் அவ்வளவு தாராளமாக கொடுக்கின்றாரே பாருங்க. அதோடு சேர்ந்து பெண்களுக்கு கூந்தல் ஒரு மாட்சி. கல்யாணம் ஆன பிறகு ஒரு யூத பெண்ணா முடியாவது போட்டுலாம் வந்தா, ஓ இது புறம்போக்கு, உனத்துக்கும் உதவாது, ஒரு விபச்சாரி, அப்படிதான் முடியை பறக்க விட்டு கொண்டு வெளியே வந்தால் அப்படி ஒரு புரிதல் இருந்தது. ஆனால் இந்த பெண் அதையெல்லாம் பார்க்காமல் தன்னையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு அன்பை வெளிப்படுத்த தன்னுடைய கூந்தலால் அந்த பாதத்தை துடைக்கிறாரே பாருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லா அருள் பணியாளர்களும், அருள் சகோதரிகளும் சகோதரர்களும் நம்பிக்கையாளர்களும் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். ஆண்டவரை நாம் எல்லாரும் வரவேற்க வேண்டும். யூதாஸ் மாதிரி, மற்ற சீடர்கள் மாதிரி திட்டுபவர்கள் இருப்பார்கள். அந்த மரியாவை போல தாராளமாய் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை குருவாக அழைத்திருக்கிறேன், ஆயராக அழைத்திருக்கிறேன், அருள் சகோதரியாக அழைத்திருக்கிறேன். என்னுடைய நேரத்தை, உழைப்பை நான் உமக்கு கொடுப்பேன். What is precious to me, Lord, I am going to give for you. What is precious to me, I am going to give for you. சில பேர் சொல்லுவோம், ஜெபமாலை வயசான காலத்தில் சொல்லிக்கலாம், என்ன பிரயோசனம்? When you are young, seek the Lord. தன் இளமையிலேயே ஆண்டவரை தேட வேண்டும். சக்தியெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். பிரஷியஸ் எல்லாவற்றையும் அன்றைக்கு கொடுத்த மரியாவை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும். ஒதுக்கி வைத்து அழுகியதை, நொறுங்கி போனதை, சொத்தானதை, புழு பூச்சி நிறைந்ததை மற்றவர்களுக்கு காணிக்கையாக கொடுக்கக்கூடாது. எல்லாவற்றைவிட முக்கியமாக நம் ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது. What is precious? Your life is precious. Rest of your life is precious. இன்றையிலிருந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் எல்லாருக்கும் precious. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என் நேரத்தை, உழைப்பை, பொருட்களை, உடைமைகளை எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று நாம் சொல்ல வேண்டும். பாருங்க, தாராளமாய் கொடுப்பேன், கணக்கு பார்க்க மாட்டேன் ஆண்டவரே.
300 தெனாரியத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. இந்த கோயில் எதற்காக? மேனாள் ஆயரை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். மைக்கேல் போஸ்கோ துரைசாமி ஆயர் அவர்களை எதற்காக? ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. சில பேர் சொல்லுவான் தான், இல்லை, இங்கே வந்து வேண்டுதல் செய்பவர்கள் ஏழைகளை பார்த்து கொள்வார்கள். ஏழைகளை பார்த்து கொள்ள சக்தி அளிப்பது இந்த தேவாலயம். ஏழைகள் எப்போதும் அன்பு செய்யப்பட துணையாயிருப்பது நம்முடைய வழிபாடு. பிரியமான அருள் பணியாளர்களே, இப்போது சுருக்கமாக உங்கள் வார்த்தைப்பாடுகளை, வாக்குறுதிகளை புதுப்பிக்கப் போகிறீர்கள். அப்போ 8 கேள்வி கேட்டார் ஆயர் ஆர்டினேஷன் அன்னைக்கு. இன்னைக்கு 3 கேள்வி. முதல் கேள்வி வாக்குறுதியை புதுப்பிக்கிறீங்களான்னு ஒன்று, 2வது 3வது கேள்வியாக சுருக்கமாக ஒன்று. கீழ்ப்படிவீங்களா? ஆயர் அனுப்புகிற இடத்துக்கு போவீங்களா? உங்கள் அர்ப்பணத்துக்கு ஏற்ப வாழ்வீர்களா? மக்களுக்காக ஜெபிப்பீர்களா? எளிமையாக இருப்பீர்களா? எல்லா கேள்வியும் இருக்கு. எல்லா கேள்வியும் இருப்பதாக நினைத்து கொண்டு வாக்குறுதியை இப்போது புதுப்பிப்பார்கள். அன்பான மக்களே, நம்முடைய அருள் பணியாளர்கள், சேலம் மறை மாவட்டத்தின் அருள் பணியாளர்கள், துறவர சபையை சார்ந்த அருள் பணியாளர்கள், மறைமாவட்ட அருள் பணியாளர்கள் எல்லாரும் நிறைவாக அவரை போல் வாழ வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும் என்று ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். நம் அன்பு தாய் அன்னை கன்னி மரியா, குருக்களின் தாய், சிறப்பான விதத்தில் அந்த ஜெயராக்கினி தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென்.